இன்னும் 93 நாள் தான் இருக்கு. அதாவது நான் இந்த வீட்டை விட்டு போகவும் இந்த தாலியை நான் கழட்டவும் இன்னும் 93 நாள் தான் இருக்கு. புரியுதா? இன்னும் தூங்கலையா? இனிமேலும் தூங்க முடியாது. தூங்க விட மாட்டேன். இந்த நேரத்துல யாரு புது நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க? ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, பேசுங்க, இல்லனா கட் பண்ணிடுவேன். யாருங்க? பரணி, நான் தான் கார்த்திக். கார்த்திக்? கார்த்திக்? ஆமா, கார்த்திக் தான். கார்த்திக், எங்க இருக்க கார்த்திக்? ஏன் கார்த்திக் எனக்கு கால் பண்ணல? ஏன் நம்பரை மாத்துன? நீ போனதும் என்ன ஆச்சு தெரியுமா? என் கனவு, என் ஆசை, என் எதிர்காலம் எல்லாமே போச்சு கார்த்திக். எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். நான் இப்ப நானாவே இல்ல கார்த்திக். என் வாழ்க்கை எங்க போகுது, என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல கார்த்திக். மத்தவங்க எல்லாரும் தான் என் வாழ்க்கையை டிசைட் பண்றாங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க அவங்க ஆசையை எனக்குள்ள திணிக்கிறாங்க. நான் நானாவே இல்ல கார்த்திக். கார்த்திக், நான் உன்னை பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். கார்த்திக், நீ கண்டிப்பா வருவல்ல? என்ன பார்க்க வருவல்ல கார்த்திக்? நாளைக்கு காலையில உங்க ஊர் கோயிலுக்கு வரேன். நீயும் அங்க வந்துரு. காலையில எத்தனை மணிக்குன்னு சொல்லு. 10 மணிக்கு. இன்னும் 13 hours இருக்கா? இங்க பாரு, நீ நிம்மதியா தூங்கு. கண்டிப்பா நான் வந்துருவேன். சரி, இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன். குட் நைட். குட் நைட். சண்முகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏட்டையா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க 2 பேரையும் இப்படி ஜோடியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சர்வால். எங்களை சேர்த்து வச்ச தெய்வமே நீங்க 2 பேரும் தானே. எங்களுக்கு என்ன குறைச்சல்? மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு மண்டபத்துல அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு
கோவப்பட்டு உங்க மேல கை வச்சுட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிடுங்க. சேச்சே, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க அன்னைக்கு பண்ணது 100% கரெக்ட் தான். இதுவே இவ கூட பிறந்த அண்ணனா இருந்திருந்தாங்கன்னா என்ன வெட்டியில போட்டிருப்பாங்க. கூட பிறக்கலனாலும் இவர் என் அண்ணன் தான். அண்ணன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டுமா, நீ புள்ளதாச்சு புள்ள, எதுக்கு படகு படகுன்னு குடிஞ்சு நிமிந்துக்கிட்டு? நீ நல்லா இருக்கணும் சாமி, உனக்கு எந்த குறையும் வராது. அன்னைக்கு எனக்கும் உங்க மேல கோவம் இருந்துச்சு. ஆனா நான் அன்னைக்கு ஏதோ பெரிய மெதப்புல இருந்துட்டேன். நான் செய்யறதான் சரின்னு ஒரு திமிர்ல இருந்துட்டேன். ஆனா அப்புறம் நினைச்சு பார்க்கும்போது தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என்னை நீங்க காப்பாத்திருக்கீங்கன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. என்னத்த சொல்லுதிய? எனக்கு எதுவும் புரியல. ஆமா சார், நான் இந்த விஷயத்தை மறைச்சு பரணிக்கு தாலி கட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு நல்ல பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்குமேன்ற குற்ற உணர்வு வாழ்நாள் முழுக்க என்ன துரத்திக்கிட்டே இருந்திருக்கும்ல. அதுல இருந்து நீங்க தான் சார் என்ன காப்பாத்திருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான் சார். அது மட்டுமா, இந்த விஷயத்தை நம்ம பரணிக்கு தெரியாமலேயே மறைச்சிட முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன மன்னிப்பாளா? வாழ்நாள் முழுக்க என்ன மன்னிச்சிருக்கவே மாட்டா இல்லையா? அப்ப எங்க 2 பேர் வாழ்க்கையும் நாசமா போயிருக்கோம்ல. அதுல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க. நான் இப்போ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். என்னது? என்னப்ப நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா? அது போதும் எனக்கு. நீங்களும் நல்லா இருக்கணும் சார். இவ சொன்னா பரணிய நீங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமே. அது ஏதோ ஒரு அவசரத்துல எடுத்த முடிவு. ஆனா அது ஒரு தப்பான முடிவோன்னு இப்ப தோணுது. பரணிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை செஞ்சு அவளை காயப்படுத்திட்டேனோன்னு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. சேச்சே, யாரு சொன்னா பரணிக்கு உங்களை பிடிக்காதா? சார், நாங்க லவ் பண்ணப்போ எங்க வாழ்க்கைய பத்தி அவ பேசுனதை விட சண்முகம் சண்முகம்னு உங்களை பத்தி அவ பேசுனதா சார் அதிகம். வாய் வலிக்காம உங்களை பத்தி தான் பேசுவா. அவளுக்கு எப்படி சார் உங்களை பிடிக்காம போகும்? அதுதான் சார் வாழ் விதி. எவ்வளவுக்கு எவ்வளவு என் மேல பாசமா இருந்தாலோ இப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு என் மேல வெறுப்பாலாம் இருக்கா. அந்த வெறுப்புக்கு காரணம் நான் கட்டின தாலி. அது மட்டும் இல்ல சார், இன்னும் அவ என்ன நல்லவன்னு நம்பிட்டு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்ல சார்வால். இப்ப வரைக்கும் நீங்க நல்லவர்னு தான் பரணி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மதமாதான் தங்கச்சிக்கு நேத்து போன் அடிச்சேன். தங்கச்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நடந்ததை பரணி கிட்ட சொன்னா அதுக்கப்புறமாவது பரணி கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும்ல. இது நான் உங்களுக்காக செய்யற உதவி இல்ல சார், என் மனசாட்சிக்கு நான் செய்யற வேலை. என்ன சொல்லுதிய? ஆமா சார், எங்க வாழ்க்கை நேராயிடுச்சு. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க 2 பேரும் நல்லா இருக்க வேண்டாமா? அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது எங்களோட பழைய ஞாபகம் தானே. பரணி கிட்ட நானே பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். நடந்த எல்லாத்தையும் தெள்ள தெளிவா பரணி கிட்ட நானே சொல்லிடுறேன். போதுமா? பரணி உங்களை ரொம்ப நம்புதா? அந்த நம்பிக்கைக்கு நான் சரியான ஆள் கிடையாது. இதுக்கு மேல எனக்கு குற்ற உணர்ச்சி கூட தேவையில்லை. பரணி கூட நான் வாழ போறதும் இல்லை. அதனால அவகிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அவ என்ன நல்லவன்னு நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இம்பிட்டு நல்லவரை போய் நான் தப்பா நினைச்சு விட்டேன். நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது சார். ஏதோ நீங்க நல்லவரு, உங்க எதிரில் நிக்கிறதால எனக்கும் கொஞ்சம் நல்லது ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நான் பரணி கிட்ட பேசுறேன். இனிமே உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். போதுமா? ரொம்ப நன்றி டாக்டர்.
ஐயோ அண்ணன், எத்தனை தடவை நன்றி சொல்லிட்டு இருப்பீங்க? இது எங்க கடமை அண்ணன். அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமேலாவது பிரசிடென்ட் சார்வாலும் டாக்டர் அம்மாவும் நல்லபடியா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். நான் பரணிக்கிட்ட சொன்ன டைம் வந்துருச்சு. அவ முன்னாடியே கோவிலுக்கு வந்து நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா கண்டதையும் கற்பனை பண்ணிக்குவா. அதனால நாங்க கிளம்புறோம். நாங்க கூட வருவா? தேவையில்லை. நீங்க வந்தா பரணி வேற மாதிரி நினைச்சுப்பா. நாங்களே பார்த்து பேசிக்கிறோம். கூட இவ இருக்காளே உங்க தங்கச்சி, அப்புறம் என்ன? போலாமா? சரிண்ணா, நாங்க வரோம். சரிம்மா, வரேன். வாங்க. சர்வால், கிளம்புவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, அப்ப நாமளும் போவோம். ஆஹா, விஷயம் அப்படி போகுதோ? எல்லாருமா சேர்ந்து பரணி பாப்பாவை சமாதானப்படுத்த போறியலோ? தப்பாச்சே. இதை உடனே ஐயா கிட்ட சொல்லிடுவோம். என்னலே சொல்றானுவ? நம்ம வசதிக்கு தகுதியானவங்களான்னு பாத்தியா? 5000 கட்ட சொன்னாங்கப்பா. கட்டியும் விட்டாச்சு. நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ, பயோடேட்டா எல்லாம் வந்துருச்சு. இனிமே நாம தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். என்ன கான்ட்ராக்டா இதுல? என்ன கான்ட்ராக்ட்? பா, கான்ட்ராக்ட் இல்லப்பா, கான்டாக்ட். அவங்க ஒரு ஃபோன் நம்பர் தருவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாம பேசணும். அவங்க எடுக்கலன்னா உடனே நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். அதுக்கு மேல அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. 2 தரப்புலையும் பேசி பிடிச்சிருந்தா மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கலாம். ஏன் இந்த விஷயங்களை அந்த புரோக்கரே செய்து கொடுக்க மாட்டானா? சரி, அவங்க தரப்புல என்ன எதிர்பார்க்காங்க, நாம என்ன செய்யணுமா? இல்ல நாம என்ன செய்யணும்னு புரோக்கர் தானே பேசணும். எதுக்காக நாம டைரக்டா அவங்க கிட்ட பேசணும்? தேவையில்ல. ஐயோ அப்பா, இதுக்கு பேர் அப்ளிகேஷன். ஆப்ல இது ரெண்டுத்தையும் காண்டாக்ட் பண்ணி மட்டும்தான் விடுவாங்க. அதுக்கு மேல நாம தான் பேசணும். என்ன அப்ப ஆப் வைக்கிறதுக்காக? சரி, இதுக்கு பேர் நம்ம 5000 ரூபாய் கொடுக்கணுமா? அநியாயமா இருக்குல்ல? பா, அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் இப்படித்தான். தயவு செஞ்சு நீங்க கோவப்பட்டு என்னமா சொல்லிடாதீங்க. நான் அந்த மாப்பிள்ளைங்க கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். அவங்க அப்பா அம்மாட்ட நீங்களே பேசிக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல, 5000 ரூபாய் அதிகம்ல. சரி, எங்கிட்ட ஒரு நல்லது நடந்தா சரி. போச்சு, இல்ல நாசமா போச்சு, அடியோட போச்சு. இல்ல என்னலே அபசகனமா பேசுதே? இங்க நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன சொல்லிட்டு வர? நாங்க பரணியோட கல்யாணத்தை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு இங்க வந்து நாசமா போச்சு, குடி கட்டு போச்சின்னு. ஐயா, நானும் அதையே தான் சொல்ல வந்தேன். அங்க பரணியும் அந்த வெறும்பைய சம்முவமும் ஒன்னா சேர்ந்துருவாங்க போல இருக்கே. இப்ப என்ன செய்ய போறிய? என்னலே என்ன சொல்லுதே? ஐயா, வர்ற வழியில என் கண்ணால பார்த்தையா, அந்த வெறும்பைய அந்த டாக்டரை கண்டுபிடிச்சிட்டான். இல்ல, எந்த டாக்டரை சொல்லுத? ஊர்ல 1000 டாக்டர் இருக்கேன். ஐயா, நம்ம பரணி பாப்பா லவ் பண்ணிச்சே, நீங்க கூட கல்யாணத்துக்கு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சீல, அந்த டாக்டரை இந்த சம்முவும் போய் சந்திச்சு பேசினான். என் கண்ணால பார்த்தையா. என்னலே சொல்லுதே? இல்ல அவன் தான் இந்த ஊரு விட்டே ஓடி போயிட்டானே. இப்ப சம்மு எதுக்காக அவனை சந்திக்கணும் இங்க? ஐயா, எனக்கு என்னங்கய்யா தெரியும்? அந்த டாக்டர் அவன் கெட்டின பொண்டாட்டியோட வந்து நிக்கானே. என்னது? இந்த டாக்டர் அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து நிக்கிறானா? ஆமாங்கய்யா, அந்த பொண்ணு
சமூகத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுன்னு நினைக்கேன். அவங்க கூட தொடர்புலயே இருந்திருக்கான். எப்படி அந்த டாக்டர் பையன் இந்த ஊருக்கு தைரியமா வந்தான்? என் பொண்ணே அவனை பார்த்தா கடிச்சு துப்புற மாட்டாளா அவனே? ஐயோ, அதானையா எனக்கும் புரியல. பரணி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கும் அவளுக்கும் சமாதானம் செஞ்சு வைக்கேன். சாட்சிக்கு என் பொண்டாட்டியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காயா? போச்சிலே எல்லாம் போச்சிலே. இல்ல இந்த மண்டபத்துல அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா இப்ப நேர்லயே அந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்துற அந்த வெறுப்பைய சண்முகம் என்ன செய்யுது இப்ப? ஐயா, யோசிக்க நேரம் இல்ல. அந்த டாக்டர் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நேரா இப்ப கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கான். பரணிக்கு போன் பண்ணி அவங்களையும் கோயிலுக்கு வர சொல்லிருக்கானா. பரணி பாப்பாவும் கோயில்ல காத்திருக்கான். என்னப்பா அது புது ட்விஸ்டா இருக்கு? அவன் மட்டும் பரணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான், பரணி மனசு மாறிடுவா. சண்முகத்தை நல்லவன் நினைச்சிருவாளு, அப்புறம் அவன் கூட வாழ ஆரம்பிச்சிருவாப்பா. ஆமாங்கய்யா, இந்த டாக்டர் பரணி பாப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டான்னு வைங்க, அம்புட்டு நாசமா போவும். பரணி பாப்பா சமூகத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிரும். அப்புறம் பிரியவே பிரியாது. சண்மோ, நாசமா போறவனே, எந்த வழிய அடைச்சாலும் புது வழிய கண்டுபிடிக்கிறியா நீ? இதே அடங்க மாட்ட நீ. ஐயா, இங்கே நின்னு பேசிட்டே இருக்கல, இப்ப வரப்போறீங்களா இல்லையா? இல்ல உடனே போகணும்லே, உடனே போகணும். டாக்டர் நம்ம பரணிட்ட ஒரு விஷயமும் உளறிடக்கூடாதியா? அம்புட்டியும் தடுத்து நிறுத்தணும். வண்டி அடியில கோயிலுக்கு போலாம், போவோம். நான் கார்த்தியை பார்க்கணும், ஒரே ஒரு தடவை பார்க்கணும். உதவி பண்ணுவியா சாமி? சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீதான் சாமி. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அது எப்படி நான் உன் காதல சொல்ற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன்? இப்ப அந்த ரகசியம் தான் எனக்கு புரியவே இல்லை. நான் போன வாரம் தான் உன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நேத்து ராத்திரியே கார்த்திக் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துருச்சு. இன்னைக்கு அவனே நேர்ல வரான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாமிங்கிறது துக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஆறுதல் தர ஒரு மருந்து. அப்படிதான் இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பாக்குறப்பதான் சாமிங்கிறது ஒரு நம்பிக்கைங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. நன்றி சாமி, ரொம்ப நன்றி. வருவான், இப்ப வந்துருவான். கார்த்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பான். என்ன கைவிட்டுட்டு போனதுக்கு என்கிட்ட வந்து சாரி கேட்பான். இவங்க எல்லாம் சொன்னாங்களே கார்த்தி கெட்டவன் கெட்டவன்னு, அதெல்லாமே போயின்னு நான் ப்ரூவ் பண்றேன். என் சாய்ஸ் தப்பில்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன். சண்முகம் அவனை பத்தி சொன்ன தப்பான கட்டுக்கதைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். கார்த்தி நல்லவன் நிரூபிச்சு அவன் மூஞ்சில கரிய பூசுவேன். வரட்டும், கார்த்தி வரட்டும்.
என்னடா இது? எங்க போய் தொலைஞ்ச? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ நல்லா தானே இருக்க?